சென்னையிலே கூட்டம். அந்த கூட்டத்தில் நம்முடைய தேவர் திருமகன் பேசினார். யுத்த காலம் வந்தாச்சு, செக்கோஸ்லோவேக்கியாவுக்குள்ள நாஜி படைகள் நுழைஞ்சு போச்சு, நிலைமை சரியா இல்ல, நான் விடைபெற விரும்புகிறேன். விடைபெற விரும்புகிறேன் சொன்ன பொழுது, இல்ல தமிழர்கள் உங்களை வரவேற்க தயார், உங்களுக்கு நிறைய கூட்டங்கள் என்னுடைய தலைமையில் என்னுடைய கண்காணிப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, நீங்கள் அதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று தேவர் திருமகன் நேதாஜியிடத்தில் வேண்டுகோள் வைக்க ஒரே ஒரு கூட்டத்தில் மதுரையிலே மட்டும் அன்றைக்கு அவர்கள் பேசினார்கள். 1962 ஜனவரி 12 அவர் கடைசி கூட்டம், தேவர் பெருமகன் கூட்டம். அந்த கூட்டத்தில் அவரோடு பேசியது சக்கரவர்த்தி திருமகன் ராஜகோபாலாச்சாரி பேசினார். அதைத்தான் அண்ணன் ஜெயராமன் சொன்னார். 5 லட்சம் மக்கள் அன்னைக்கு திரண்டார். அவர் தமிழ்ல பெரிய ஞானம், முருகனின் மீது அவருக்கு ஈடில்லாத பக்தி, முருக கடவுளின் மீது அவருக்கு ஆறாத காதல், முருகா முருகா என்று உச்சரித்து வாழ்ந்தவன், பிரம்மச்சரிய விரதத்தை கடைசி வரைக்கும் அனுபவித்தவன். 2 தரப்பாருக்குள் மோதலும் கலகமும் ஏற்பட்டு முதுகுளத்தூரிலே கலவரம் மூண்டு போனதற்கு பிறகு நிலைமைகள் என்னாகும் என்று எல்லோரும் அன்றைக்கு கேவி கேவி அழுது கொண்டிருந்த காலத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் தொடர்ந்து கொலை செய்யப்படக்கூடிய நிலைமைகள் தொடர்ந்து அந்த நேரத்திலே சொன்னார், தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமானால் அவர்கள் என்னுடைய நெஞ்சை வெட்டி பிழைக்கிற கொடுமையை செய்கிறவர்கள் என்று மனம் திறந்து சொன்னார். அப்படி எல்லா தரப்பு மக்களுக்காகவும் வாழ்ந்தார். அவருடைய தங்க மேனி தளர்ந்து விட்டது, அவர் இழைத்து போனார், களைத்து போனார். மதுரையிலே தேவர் பெருமகனுடைய பொன்மேனி இழைத்திருப்பதை கண்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவரை பார்த்து கண்ணீர் விட்டார்கள், அதற்காக கவலை கொண்டார்கள். ஆனால் காலம் யாரையும் சும்மா விடாது. காலனுடைய கோர பிடியிலிருந்து நீங்களோ நானோ உலகத்தை ஆட்டி படைக்க நினைக்கிற எவரும் இந்த நாட்டில் தப்பித்துக் கொள்ள முடியாது. மரணம் அழகானது, மரணம் பொதுவானது, மரணம் நிரந்தரமானது, மரணம் நிலையானது, மரணம் நித்தியமானது, மரணம் உறுதியானது. ஒரு நாள் மரணம் அவரை பற்றி கொண்டு நம்மை விட்டு எங்கோ அவரை அழைத்து சென்று விட்டது. அவர் போய்விட்டார். எங்கள் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் யாதவர்குலத்தை சார்ந்த என் அண்ணன் சிங்கராஜ் சொன்னார், தேவர் பெருமகன் இறந்த அன்னைக்கு நான் மொட்டையடித்தேன், என் தந்தை மொட்டையடித்தார். தேவர் பெருமகன் இறந்த அன்னைக்கு தென்னக மக்கள் தங்கள் தந்தை இறந்து போனதாக கதறி துடித்தார்கள். தனக்கு வழிகாட்டிய தலைவன் இறந்து போனதாக துடித்தார்கள். கண்ணீரிலே அன்றைக்கு தமிழகம் தத்தளித்தது. அன்னைக்கு வீடியோ எல்லாம் இல்ல, அதெல்லாம் அன்னைக்கு பதிவு பண்ணி இருந்தா இன்னைக்கு அது ஒரு பெரிய வரலாறு. இத பொதுமக்கள் மத்தியில நம்ம சொல்லணும். தமிழர்களின் வரலாறு தவறுகளின் வரலாறு. வரலாற்றை நேர்மையாகவும் கூர்மையாகவும் சொல்லணும். அதை இட்டுக்கட்டி சொல்லக்கூடாது, இடைச்சல்கள் கூடாது. உண்மையான வரலாற்றை மக்களுக்கு இந்த நாட்டில் கொண்டு செல்ல வேண்டும். இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தில் தென்னகத்தின் பங்கு அதிகம். அதிலே 4000 நாட்கள் இருந்த சிறையில் கிடைத்தவர். இந்தியாவினுடைய விடுதலை என்றால் வட இந்தியாவை தான் இன்றைக்கும் சிராகித்து பேசுகிறார்கள். வைகோவின் நம்பி தேவர் பெருமகனுடைய 101வது ஜெயந்தி விழாவில் வைகை கரையில் பரமக்குடியில் சொல்லுகிறேன், இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்திற்கு வடக்கு செய்த தியாகத்தை விட எங்கள் தென்னகம் செய்த தியாகம் அதிகம். இந்தியாவின் விடுதலைக்கு காந்தி பாடுபட்டார். அவர் இந்த நாட்டில் சிறையில் இருந்தார். அவர் தன்னுடைய சொந்த தாய்மொழியில் அன்றைக்கு தன்னுடைய சுயசரிதை எழுதி கொண்டு வெளியே வந்தார். இந்தியாவின் விடுதலைக்கு 10 ஆண்டு காலம் நேரு தவம் இருந்தார். தன்னுடைய பாசமகள் இந்திராவிற்கு கடிதங்கள் எழுதி அவரை அரசியலிலே ஆளாக்குவதற்கு அந்த 10 ஆண்டு கால சிறைவாசத்தை பயன்படுத்தினார். ஆச்சாரிய கிருபலானியும் வினோபாவும் அன்றைக்கு இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தில் சிறை இருந்தார்கள். விளங்காத வேதத்திற்கும் உளுத்து போற உபரிசங்களுக்கு விளக்கம் எழுதி கொண்டு வெளியே வந்தார்கள். ஆனால் எங்கள் தமிழர்கள் சிறை சென்றார்கள், சித்திரவதை அனுபவித்தார்கள், தொழுநோயாளிகளோடு படுத்து கிடந்து தொழுநோய்க்கு ஆளானார்கள், சிறைக்குள்ளே செக்கிழுத்தார்கள், சீரழிந்தார்கள், சின்னாபின்னமாக்கப்பட்டார்கள். அவர்கள் வாழ்ந்து ஓஹோ என்று வாழ்ந்து வரலாறு படைத்தவர்கள் கடைசி காலத்தில் இந்த நாட்டில் கையேந்தி பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்ட பொழுது ஒரு கொள்கைக்காக வாழ்ந்தார்கள். இந்த நாட்டில் அவர் தொகுதிக்கே போனதில்லை. அருப்புக்கோட்டை பாராளுமன்ற தேர்தல், முதுகுளத்தூர்